என் பேர் அகல்யா, வயசு 37, வயது 158 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம், சாதி வன்னியில் அக்னிகுல சத்திரியன்னு சொல்லியிருக்காங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 55,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் யாரும் கிடையாது. சகோதரிகள் ஒருத்தவங்க இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் இளம்பெரு, வயசு 30, வயது 161 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம், சாதி வன்னியில் உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை இருக்காங்க. சம்பளம் மாதம் 45,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் 2 பேர், சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் சர்மிளா, வயசு 40, வயது 153 சென்டிமீட்டர், ராசி கடகம், நட்சத்திரம் பூசம், சாதி வன்னியில சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கத்தில் இருக்காங்க. சம்பளம் மாதம் 62,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் யாரும் கிடையாது. சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் ஞானமணி, வயசு 32, வயது 154 சென்டிமீட்டர், ராசி தனுசு, நட்சத்திரம் போராடம், சாதி வன்னிய கவுண்டர் சொல்லியிருக்காங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 40,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரிகள் 2 பேர், சகோதரிகள் யாரும் கிடையாது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் ராஜேஸ்வரி, வயசு 35, வயது 161 சென்டிமீட்டர், ராசி விருச்சகம், நட்சத்திரம் கேட்டு, சாதி வன்னிய கவுண்டர் சொல்லியிருக்காங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 12,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் உஷா, வயசு 29, வயது 158 சென்டிமீட்டர், ராசி கடகம், நட்சத்திரம் பூசம், சாதி வன்னியில் கச்சிராய சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை இருக்காங்க. சம்பளம் மாதம் 53,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் யாரும் கிடையாது. சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோட வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க.